ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் சுத்திரம். இவ்வளோ நாள் நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் டீமுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது மூலமாக இவ்வளோ பொருள் வாங்கி வச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய இடத்துக்கு போவோம், ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அதே மாதிரி நிறைய ஆசிரமங்களுக்கு அங்கெல்லாம் போவோம். அப்போ உள்ள நாங்கள் சும்மா பொருட்களை கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இனிமே நாங்கள் என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் பைபிள்லேருந்து வசனம் வாசிடும். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். டேய், எப்பவுமே வசனத்தை சொல்லும்போது இருப்படுத்தி சொல்லணும், அப்புறம் பைபிளே இல்லைன்றவாங்க. அப்படியா? மார்க் 16:15. டேய் ஜஸ்ட் ஆண்டவர் வந்து நம்ம கூட வசனம் மூலியமா நம்ம கிட்ட பேசியிருக்காரு. இதை நம்ம வந்து எப்படி ப்ராக்டிக்கலா பண்ண போறோம்? அது வந்து அனி சொல்லுவான். இப்போ நம்ம முதல்ல பண்ண போறது என்னன்னா, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா மாற்ற போறோம். அது என்னடா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம ப்ராக்டிக்கலா பண்ண போறோம்? இப்போ நம்ம ஏசப்பா வந்து நம்மகிட்ட பைபிள் மூலமா பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா, எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ உங்களால எங்க முடியுமோ அங்கெல்லாம் என்னை பத்தி சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பொருள்லாம் போய் கொடுப்போம்ல, பொருள் கொடுக்குற இடம், இந்த ஹாஸ்பிட்டலு, சின்ன பசங்க மத்தியில அவங்க கிட்ட எல்லாம் வெறும் பொருளை மட்டும் கொடுத்துட்டு வராம பைபிள்ல இருந்து ஒரு கதை, ஒரு பாட்டு, நம்மளால முடிஞ்ச சுவிசேஷத்தை நம்ம சொல்லிட்டு வரப்போறோம். அதுதான் நம்மளோட பிளான். அது எப்படி சொல்ல போறோம்னா, சின்ன பசங்க மத்தியில ஒரு கேம் வச்சு, நம்ம விபிஎஸ் சண்டே கிளாஸ் எல்லாம் போயிருப்போம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விபிஎஸ், அவங்க விபிஎஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அது அவங்களுக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட இருந்து ஏசப்பாவை பத்தி சொல்லிட்டு நம்ம வரப்போறோம், நம்மளால முடிஞ்சது. ஓகே, இனிமேல் நம்மளோட ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் டீமோட தீம் என்னன்னா, டிஷர்ட்டை காமிடா, இதை போட்டிருக்கு பாத்தீங்களா? இதுல இருக்கிறதா தான் நம்ம இனிமேல் ப்ராக்டிக்கலா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஜெபிப்பேன். நம்ம எந்த வேலையும் செய்யறதுக்கு முன்னாடி ஜெபிச்சுட்டு ஆயத்தமாய் போயிட்டு அதுக்கான உழைப்பை கொடுக்கணும். இங்க இருக்க பொருள் எல்லாம் தூக்கிட்டு போகணும், அதே மாதிரி டிராவல், அந்த மாதிரி உழைப்பை நம்மளால கொடுத்துட்டு ஏசப்பா உங்களுக்கு அறிவிக்கணும். அதான் ஜெபிப்பேன், உழைப்பேன், இயேசுவை காண்பிப்பேன். நாங்களும் அதே டிஷர்ட் தான் போட்டிருக்கோம். இனிமே இதை தான் நாங்க ஃபுல்லா போட போறோம். இனிமே ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்மள எப்படி விடாம இருக்காங்கன்னு பாக்கலாம். முன்னாடி ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் டீச்சர் போட விட மாட்டாங்க, எங்க வந்து வந்திருக்கீங்க பிடிச்சு போட்டுருவாங்க. ஆமா, நம்மள பார்த்தாலே பயந்துருவாங்க. இனிமே என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இனிமே தான் நம்மளோட தீம். இப்போ நாங்க புது முயற்சி எடுத்து இந்த மாதிரி ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம். இதோட முக்கியம் வந்து பணம் இல்லை, ஜபம் தான். எங்களை வந்து உங்க குடும்ப ஜபத்தோட இணைச்சு எங்க பேர்லாம் சொல்லி ஜபம் பண்ணணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். நம்ம முன்னாடி என்ன சொல்லுவோம்னா, உழைப்பு எங்களுடையது, பணம் உங்களுடையது. ஏன்னா நாங்க தூக்கிட்டு போறோம், வாங்குறோம். நேற்று கூட போயிட்டு கோயம்பேடுல போயிட்டு மெட்ரோல போய் வாங்கிட்டு வந்தோம். அது பணம் உங்களுடையது, ஏன்னா உங்களோட பணம் தான் எங்களோட உழைப்பு. ஆனா இனிமே நம்மளுக்கு அப்படி கிடையாது. உழைப்பு எங்களுடையது, ஜபம் உங்களுடையது. ஜபம் மட்டும் இல்ல, பணமும் உங்களுடையது, ஜபமும் உங்களுடையது. ஏன்னா நம்ம வெறும் ஜபம் பண்ணா ஏசப்பா பணம் தருவாங்க, பணமும் நமக்கு தேவை. அதனால ஜபம் உங்களுடையது, பணம் உங்களுடையது, உழைப்பு எங்களுடையது. என்னடா தலைவர் பேசாமலே இருக்காப்ல, நீங்க பேசுனதுல வாயடிச்சு போயிட்டாப்ல போல. இனிமே வந்து நீங்க தான் பேசணும், நீங்க தான் ஊழியம் செய்யணும். தேனியில இந்த பொருட்கள்லாம் நம்ம கொண்டு போறோம் இல்லையா? இன்னைக்கு 26 கிளம்பி 27ஆம் தேதி அங்க என்ன பண்றேன், ஒரு குறு நாடகம் மாதிரி அங்க இருக்கிற பசங்களை வச்சு ஆன் ஸ்பாட் ஒரு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணி ஒரு டைரக்ஷன் பண்ணி என்ன பண்றேன், இந்த இது ஜெபிப்பேன், உழைப்பேன், இயேசுவை காண்பேன். அதாவது ஜபம் எல்லாருக்கும் தெரியும், உழைப்பு கட்டாயம் உழைக்கணும், ஜபம் மட்டும் போதாது. இயேசுவை காண்பேன் அப்படின்னாவே என்னது, நீ இயேசுவை கண்டுட்டனாவே உனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே வந்துடும். அதுதான் சரியா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இனிமே ஓப்பன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ. இதனால பல விதமான போராட்டங்கள் வரும். முன்னாடி மாதிரி நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ்னு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு போய் பொருட்கள் கொடுத்துட்டு நம்ம சும்மா வரும் பொழுது ஒரு வாக்கர் வீல் சேர் எல்லாம் கொடுத்துட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்போது அது வேற. இனிமே இயேசு அப்படின்னு வரும் பொழுது வேற மாதிரி லீகலாவும் இல்லீகலாவும் என்ன வரும், பிரச்சனைகள் கட்டாயம் வரும். ஒருவேளை யாராவது உங்களை பிடிச்சி அடிச்சு விட்டாங்கன்னா, அடிச்சா ஒரு கண்ணத்தை காமிச்சா மறு கண்ணத்தை காமி அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க நான் 3 பேர்ல இன்னொருத்தருக்கால 4, இன்னும் நம்ம டீம்ல நிறைய பேர் சேருவாங்க. ஒருவேளை உங்களுக்கு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டாங்கன்னா சந்தோஷமா கொளுத்திட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. தம்பிமார்கள் சொன்ன மாதிரி அவங்க குடும்ப ஜெபத்துல என்ன பண்ணிக்கிங்க, நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் டீம் மூலமா இனிமே பண்ணக்கூடிய சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். அது எப்படி இருக்கு அப்படின்றத நான் இது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்ததுதான். எனக்கு ரொம்ப கேப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் விட்டுட்டேன்.
இதுக்கப்புறமா இந்த பசங்களுக்கு என்ன பண்ண போறேன், ட்ரைனிங் கொடுக்க போறேன். இதே மாதிரி பல தமிழ்நாட்டுல உள்ள பல மாவட்டங்கள்ல போய் பல வாலிப தம்பிமார்களுக்கு ஹெல்ப் பிளஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தின சுவிசேஷம் எளிமையான முறையில சின்ன பிள்ளைகளுக்கு போய் சேர்ற மாதிரி என்ன பண்ணுவோம் பாருங்க. இந்த டிஷர்ட் எல்லாம் எம்பிட்டு குட்டியோடு இருக்கு பாருங்க. இதோட குட்டியும் இருக்கு, எல்லாம் பெருசு குட்டி இது பெருசு. இதோட குட்டியும் இருக்கு. வீடியோல பார்க்க பெருசா தெரியுது, ஆனா குட்டி இது குட்டி. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், முதல்ல என்ன சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு விதைக்கிற விதை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து மரமா கனி கொடுக்கும். சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அதுதான் ரொம்ப ரொம்ப வேல்யூவான மினிஸ்ட்ரி. அதை வந்து நம்ம தொடர்ந்து என்ன பண்ணுவோம் பார்ப்போம். நன்றி. டீம்ல புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு, இங்க பாத்தீங்களா, நல்லா கருகருன்னு இருக்காப்ல. அவன் மட்டும் மனுஷனா தான் சேர்த்திருக்கான். ஆமா, பாருங்க, இதெல்லாம் தான் நம்ம வாங்கி வச்சிருக்க பொருள். நம்ம தேனியில போய் கொடுக்க போறோம். என்னென்ன இருக்குன்னு அப்படி ஒண்ணா பார்த்தலாம். எல்லாமே பசங்க கேட்டது தான். அவங்க வாயால என்ன வேணும்னு சொல்ல வச்சு வாங்கியிருக்கோம். ஒன்னொன்னா பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம். டெடி பேரு, டெடி பேர் எத்தனை ஏகப்பட்ட டெடி பேர் இருக்கு. எல்லாமே காஸ்ட்லியானது. நல்லா சின்ன பசங்களுக்காக. இது வந்து கொஞ்சம் பெரிய பசங்களுக்காக, ஒரு 6th 7th அது அந்த மாதிரி நல்லா வச்சுட்டு. அவங்க இதெல்லாம் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க டெடி பேர்லாம் நான் தொட்டு கூட பார்த்தது இல்லை. இதே நான் ஞாபகத்தினால தான் அவங்க கரெக்டா சொன்னாங்க. டெடி பேர் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு அவங்க எல்லாருமே டெடி பேர் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்ட் அவங்க கேட்டு தானே கொடுக்கணும். அடுத்து ஒரு பையன் ஜேசிபி கேட்டிருப்பான். நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. இங்க பாருங்க, JCB ஒரிஜினல் கொடுக்க முடியல, இருந்தாலும் பொம்மை கொடுக்குறோம். பிரிக்க முடியல, ஏற்கனவே பிஞ்சு போயிருக்கு அட்டை, அதனால அப்படியே காட்டுறோம். அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் கார் நிறைய பசங்க கேட்டாங்க. எத்தனை இருக்கு ஜெஸ்? நம்ம கிட்ட 6 இருக்கு. 5 இருக்கு கரெக்டா. எல்லாமே கார் இருக்கு, பேட்டரி போட்டு. அப்புறம் ஒரு குட்டி பொண்ணு ஃபிளாஸ்க் கேட்டா. ஃபிளாஸ்க் நல்லா அறிவாளியா, ஃபிளாஸ்க் கொடுங்க, நான் வாங்கி கொடுங்க, வெயில் காலத்துக்கு எனக்கு மழை காலத்துக்கு எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாப்ல. அப்புறம் டென்னிஸ் பேட், ஷட்டில் பேட். இது ஒருத்தர் வாங்கினாலும் 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாரும் விளையாடுவாங்க. அப்புறம் பேக் நிறைய இருக்கு. பேக் இதெல்லாம் காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்களுக்காக. அது இதுதான் பேக். இதுதான் சூப்பரானது. ஒரு பொண்ணுக்கு ஆர்டிஸ்ட்ல ஆகணும்னு ஆசையா, அதனால வழங்கால ஆர்டிஸ்ட். ஆமா, அதனால எங்கிட்ட அந்த கலர் பென்சில் எல்லாம் கேட்டாப்ல, பேக்கோட சேர்த்து வாங்கி கொடுத்துட்டாப்ல நமக்கு. அடுத்து நோட் புக் கேட்டாங்க. ஏதோ படிக்கிற பொண்ணு போல. இந்த மாதிரி நோட் புக் 2 இருக்கு. அடுத்து அப்புறம் இதெல்லாம் குழந்தைங்க கேட்டதான். இந்த மாதிரி குழந்தைங்க கேட்டிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். சூப்பரா நல்லா வச்சு விளையாடுவோம். நம்ம அத்லெட் பசங்க கேட்டது பாத்தீங்களா, ஃபுட்பால் 2 ஃபுட்பால். வாலிபால் ராது, ஏதோ ஒரு பால் வாலிபால். அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்க ஒரு கிரிக்கெட் பேட், நல்லா வெயிட்டா ஹெவியா இருக்கு. சூப்பரா நல்லா பிளாஸ்டிக் பேட், உடையாத முடியாது. எப்படினாலும் ஒரு 3 வருஷம் வந்துடும் சாலிடா. அப்புறம் கேர்ள்ஸ் வாட்ச், குட்டி குட்டி வாட்ச். இது வாட்ச் பாத்தீங்கன்னா இது ஒரு இதுல இருந்து எடுத்து சார்ஜர் போட்டு வச்சிருக்கோம். பவர் பேங்க் வாங்கிருக்கோம். பவர் பேங்க் 4 வாட்ச், நல்லா சூப்பரான வாட்ச் தான் எல்லாமே. இது வந்து குட்டி பசங்க கேட்டது வாட்ச்லாம். ஆமா, அப்புறம் வச்சு இது ஒரு பையன் கேட்டான், அவனுக்கு ஸ்மார்ட் வாட்ச் ஆனா சாதா வாட்ச் தான் கேட்டாப்ல. அது இந்த மாதிரி ஒரு வாட்ச், இதுவும் நல்லா தான் இருக்கும். இது பாத்தீங்களா. அப்புறம் நம்ம 70 டிஷர்ட் கிட்ட இருக்கு. நம்ம டிஷர்ட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாத்துலயுமே பிரிண்ட் அடிச்சிருக்கோம் இந்த மாதிரி, நல்லா போட்டு ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் பேக், ஹேண்ட் பேக். இது வந்து ஸ்பெஷலா யாருக்கு வாங்கி கொடுத்தோம்னா, அங்க இருந்த ஒரு அக்கா, 3 பேர் அக்கா எல்லாம் காலேஜ் படிக்கிறீங்க, என்ன வேணும்னு உங்களுக்கு கேட்டப்ப, இந்த ஹோமுக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ணாலே அது எனக்கு பண்ண மாதிரி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இதெல்லாம். ஆமா, அவங்க வந்து எதுவுமே எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு எங்களோட ஹோம்க்கு ஏதாவது பண்ணுங்க, அதே போதும்ட்டாங்க. அதனால வாங்கிருக்கோம். அப்புறம் ரெயின் கோட் எங்க இருக்கு? ரெயின் கோட். ஆமா, ஒரு பொண்ணு ரெயின் கோட். ஆமா, டிஷர்ட் மாதிரியே இருக்கு. ரெயின் கோட் தான். எல்லாம் ஒரே கலர்ல இருந்தா ஒரு குழப்பம். ரெயின் கோட். ஆமா, ரெயின் கோட் தான். இதெல்லாம் வாங்கியிருக்க பொருள். அப்புறமா இன்னும் கொஞ்சம் பொருள் நம்மகிட்ட இருக்கு. சோப்பு, சீப்பு. அப்புறம் நம்ம வளையலும், வேற என்னது வளையல், வேற ஏதோ ஒரு பொருள் மட்டுமே. டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் அங்க பவர் பேங்க் வாங்கிருக்கோம். அப்புறம் வளையல், கம்பல் அதெல்லாம் கூட வாங்க. அங்க இருக்கிற ஐயா ஓனர் ஐயாக்கு வந்து ஏதாவது பெரிய கிஃப்டா ஒன்று வாங்கி கொடுக்கலாம் ஐடியால இருக்கும். ஃபண்ட் வரதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்க வாங்கி கொடுப்போம். அவ்வளவுதான். தேனியில சந்திப்போம். பாய். இன்னும் ட்ரெஸ் எல்லாமே இருக்கு, அது வந்து அடுத்த வீடியோல காமிப்போம். பைபிள்லாம் இருக்கு. இந்த புதிய ஏற்பாடு பைபிள் இருக்கு. இது வந்து புதிய ஏற்பாடு நாங்க கொடுக்க தான் போறோம் இந்த சின்ன பசங்களுக்கு. ஆனா இதோட எங்களுக்கு எது தேவை அப்படின்னா, அந்த குட்டி பசங்க பொம்மை எல்லாம் போட்டு நிறைய கார்ட்டூன் எல்லாம் போட்டு சில்ட்ரன்ஸ் பைபிள் இருக்கும், ஆன்லைன்ல இருக்கும். அது யாருக்காவது அனுப்பணும்னு தோணுச்சுன்னா எங்க அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புங்க. அது வந்து நாங்க கொடுக்க போறோம். இந்த 5 நாளுக்குள்ளேயே அனுப்புங்க, அதுக்கப்புறமா அனுப்புங்க. இந்த 5 நாளுக்குள்ள அனுப்புனீங்கன்னா தேனியில போய் பசங்க கிட்ட கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அனுப்புனீங்கன்னா அடுத்து வர ப்ராஜெக்ட்ல நாங்க அதை போய் கொடுத்துருவோம். இது வந்து அம்மா அப்பா இல்லாத பசங்களுக்கு கொஞ்சம் புரியாது, அவங்களால படிக்க முடியாது, சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஆனா அது அப்படி இல்லை, அந்த பொம்மையை பார்த்து அவங்க கத்துப்பாங்க. அதனால்தான் 26 நைட்டு கிளம்புறோம். கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த நாள் கிளம்பி அடுத்த நாள் போயிட்டு நம்ம பிளான் படி நடக்கணும். அதுக்காக ஜெபிச்சுக்கோங்க. இயற்கை எல்லாம் நமக்கு சாதகமா வேண்டும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. பஸ் கரெக்டா இருக்கு, எல்லாம் பக்காவா போயிட்டு எந்த ப்ராப்ளம் எல்லாம் போயிட்டு வரணும். பாய். ஏன் நம்ம 26 செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நமக்கு காலேஜ் வந்து இப்போ மண்டே தான் எல்லாருக்கும் முடியுது. எனக்கு இன்னைக்கு முடிஞ்சிச்சு, இவனுக்கு முடிஞ்சு, இவனுக்கு மண்டே அப்புறமா மறுபடியும் உனக்கு எக்ஸாம் நடக்குதான். இவன் வந்து வரல. அது வந்து ஒரு நாங்க சொல்லணும். ஏன் வரல? செமஸ்டர் வச்சுட்டாங்க, என்ன பண்றது? காலேஜ் பேரு காலேஜ் பேரு சொல்லாதீங்க. குயின் மேரிஸ் காலேஜ். குயின் மேரி காலேஜ்ல படிக்கிறான். கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கணும்.
அதனால அந்த காலேஜ்ல செமஸ்டர்லனே வரல. இந்த காலேஜ்ல இருந்து எக்ஸாமை தவிர்க்கிறதுக்காக ஜெபிச்சுக்கோங்க எல்லாரும். குயின் மெரிக்காக எல்லாரும் எனக்கு மேல என்னோட சப்ஸ்டியூஷனா வருவான், அவனை கூட்டு போவானுங்க எனக்கு. அவ்வளவுதான். நம்ம இன்னொரு பையன் வரும், அவனை கூட்டு போறோம். நமக்கு வந்து தடைகளே கிடையாது. ஆமா. சரி, பாய். ஜெபிச்சுக்கோங்க எங்களுக்காக. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.